சமூக அக்கறையை முன்னிறுத்தி இனி இளைஞர்களுக்கு புள்ளிங்கோ கட்டிங், ஒன் சைட் பாக்ஸ் போன்றவை எல்லாம் செய்ய மாட்டோம் என முடி திருத்துவோர் சங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. திடீரென இதுபோன்று முடிவு எடுக்க என்ன காரணம்? இதை விரிவாக பார்க்கலாம். அண்மை காலமாகவே சில இளைஞர்கள் முடிவெட்டும் போது பாக்ஸ் கட்டிங், ஒன் சைட் கட்டிங், புள்ளிங்கோ கட்டிங் என பலவிதமான ஹேர் ஸ்டைல் செய்து கொள்கின்றனர். குறிப்பாக புள்ளிங்கோ கட்டிங் என்பது சென்னையில் மிகவும் பிரபலம். இது போன்ற சிகை அலங்காரங்கள் அவர்களை தனித்து காட்டுவதுடன் ஒருவிதமான அசௌகரியமான உணர்வுகளை வரவைக்கும். இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வரும் ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்பட உள்ளன. இதனால் மாணவர்கள் சிகை அலங்காரம் செய்வதற்கு சலூன் கடையை நாடுகின்றனர். இந்த நிலையில் சமூக அக்கறையோடு நடந்து கொள்ளப் போவதாக முடித்திருத்துவோர் சங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டாலும் இனி ஒன் சைடு கட்டிங், பாக்ஸ் கட்டிங், தலையில் கோடு வரைதல், புள்ளிங்கோ கட்டிங் போன்ற அருவருக்கத்தக்க சிகை அலங்காரங்களை செய்யப்போவது இல்லை என முடித்திருத்துபவர்கள் சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி பல வண்ணங்களில் கலரிங் செய்ய சொன்னாலும் செய்யக்கூடாது என முடித்திருத்துவோர் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர். இப்போ அதையும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு அரசாங்கத்திற்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பெற்றோர்களோ பள்ளி மாணவர்களோ வற்புறுத்தினாலும் கூட அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை எங்களுடைய சலூன்கடை தொழிலாளர்கள் எல்லாருக்குமே நாங்கள் மாவட்டம் முழுவதும் இப்போ கொடுத்துட்டு வர்றோம். இந்த புதிய நடைமுறைகளை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து முடித்திருத்துவோர்களும் கடைபிடிக்க வேண்டும் என சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இல்லை, எல்லா கடைக்காரங்களும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதை எல்லார்ட்டையும் நாங்கள் வற்புறுத்துறோம். சமூக அக்கறையை கொண்டு போகிறோம். சமூக அக்கறையில் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா கடைகளுக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இது போன்ற முடிவை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.